ஹலோ மைடியா சில்ல குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். ஸோ 9th ஸ்டாண்டர்டுக்கான அஃபிஷியல் தேர்ட் மிட் எக்ஸாம் இங்கிலீஷ் மாடல் கொஸ்டின் இருப்பேன். அந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு பாருங்கள். நம்முடைய சேனல் இன்னமும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கப்பா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கங்க. கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்டான வீடியோஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆனுவல் எக்ஸாம்க்கான வீடியோஸ் அடுத்து நீங்கள் 10th வர போகிறீங்க. அதுக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோஸும் நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். அந்த குரூப்ஸில் மறக்காம இருப்பா. ஸோ அந்த குரூப்ஸில் ஜாயின் பண்ணிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 50 மார்க் பேட்டர்ன் உங்களுக்கு தேர்ட் மிட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துனா உங்களுக்கு சினானிம்ஸ் 3 சினானிம்ஸ் வருதுப்பா. ஓகேவா? ஸோ சினானிம்ஸ் 3 அண்ட் ஆண்டனிம்ஸ் 3 அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் சூசிங் அப்ராச்சேட்டட் கனெக்டர்ஸ் அண்ட் கன்வெர்ட் த ஃபாலோயிங் ஆக்டிவ் சென்டென்ஸ் இன்டு பாசிவ் அண்ட் கரெக்ட் டிட்டர்மினேஷன் வேர்ட்ஸு, அப்புறம் அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அந்த மாதிரி ஏகப்பட்டது வரும்ப்பா. ஸோ 1 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. 10 ஒன் வேர்டு. ஓகேவா? ஸோ சேம் உங்களுக்கு 10th பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க 9th. ஸோ கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் தான் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு மார்க் போகும். ஸோ 1 மார்க் நல்லா படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. மேக்ஸிமம் புக் பேக் சினானிம்ஸ் தான் படிச்சுங்க. அதில் இருந்தால் கேட்ப வாய்ப்புகள் இருக்குது முக்கால்வாசி. ஓகேங்களா? ஸோ சினானிம்ஸில் 1 ஆண்டனிம்ஸில் 1 அப்படி வேணால் இந்தியர் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி மீதி 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் தான் கேட்பாங்க. ஸோ புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ படிச்சிட்டிங்களா? சினானிம்ஸ் படிச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஆண்டனிம்ஸ் போகலாம். ஆண்டனிம்ஸ் பாருங்கள். ஆண்டனிம்ஸ் பார்த்தாச்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரோச்சேட்டிவ் வேர்ட்ஸு அண்டு பாசிவ் ஆக்டிவ் இன்ட்டு பாசிவ், அடுத்து கரெக்ட் டிட்டர்மினேட்டர், கடைசியாக பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஆப்ஷனல் ஆர் ஃபேக்ட். ஓகேவா? ஸோ 1 மார்க் பார்த்துட்டிங்களா? சப்போஸ் 1 மார்க்கில் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. சப்போஸ் எனக்கும் ஆன்சர் தெரிஞ்சால் நானும் கமெண்ட் பண்ணி வருவேன். ஓகேங்களா? ஸோ தெரியாதவங்க அந்த ஆன்சரை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் சப்போஸ் ஆன்சர் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள். உங்களுக்கு பார்ட் 2ல் செக்ஷன் 1ல் பாருங்கள். உங்களுக்கான 2 மார்க்ஸ்ப்பா. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு நீங்கள் 2 எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ மொத்தம் 3 மார்க் எழுதுனா போதும். கம்பல்சரியில் எதுவுமே கிடையாது. மொத்தம் 4 கொடுத்து நீங்கள் 3 எழுதுனா போதும்ப்பா. ஓகேவா? அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் 2 ஆர் மோர் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் 2 சென்டென்ஸ்லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எழுதிக்கலாம். 2 சென்டென்ஸ் அட்லீஸ்ட் இருக்கணும். ஓகேங்களா? நல்லா படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. முக்கியமான 2 லைன்ஸ் இருந்தால் போதும். அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நீட்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? தமிழ் நியூஸ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ 2 மார்க்ஸ் பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள். உங்களுக்கான போயம் லைன்ஸு. ஓகேவா? அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு 15 16. ஓகேவா? எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்கு, மொத்தம் 4 மார்க் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ பாருங்கள். ரீட் த ஃபாலோயிங் செட் ஆஃப் போயட் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் எனி ஆஃப் த 2 ஃபாலோயிங்ஸ். ஓகேங்களா? 4 மார்க் உங்களுக்கு. ஸோ அடுத்து கிராமர்ஸு. ஓகேவா? 6 மார்க் உங்களுக்கு. ஸோ 17 18 19. ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்குப்பா. ஸோ கிராமர்ஸு உங்களுக்குலாம் கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். இதே உங்களுக்கு சாய்ஸில் விட முடியாது. பஞ்சுத் த ஃபாலோயிங் அது ரொம்ப சிம்பிள். அப்புறம் சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்ட்டு பாசிவ் வாய்ஸ் தான் கொஞ்சம் கடுப்பாகும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். அது கொஞ்சம் ஈஸி தான். ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்டாக படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் ரீஅரேஞ்சாக பண்ணிடலாம். பட் 2வது தான் பார்த்தா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். 18 தான் கன்ஃபார்ம் இருக்கும். ஏன்னா நான் படித்த காலத்துலேருந்து கிராமர்ஸ்னாலே எனக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக கிராமர்ஸ் நீங்கள் ஏகப்பட்ட மார்க் போயிருக்கு. ஸோ நீங்களும் அந்த தப்பாக பண்ணாதீங்க. கிராமர்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து செக்ஷன் 3ல் பாருங்கள். மெமரி போயம்ப்பா. ஸோ மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் அந்த போயமோட பேர் என்ன அதை எழுதிடணும் ஃபஸ்ட்டு. அடுத்து மெமரி போயம் எழுதி முடிச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆர்த்தர் பேர் எழுதணும்ப்பா. கண்டிப்பாக ஆர்த்தர் பேர் எழுதினா 1 மார்க் வரைக்கும் குறைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆர்த்தர் பேரை மறக்காமல் எழுதிருங்க. ஸோ அடுத்து செக்ஷன் 4ல் பாருங்கள். 21ல் உங்களுக்கான 5 மார்க்ஸ்ப்பா. ஓகேவா? டிஸ்கிரைப் த லைஃப் ஆஃப் சீனிவாசா ராமானுஜன் இன் இந்தியா. ஓகேவா? அப்புறம் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் நேரு லெட்டர்ஸு. ஓகேவா? ஏதோ 1 எழுதினா போதும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஏதோ 1 மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். ஓகேவா? அடுத்து பார்ட் 3ல் செக்ஷன் 1ல் பாருங்கள். 22ல் நரேட் ஹவு த போயட் டிஸ்கிரைப்ஸ் த கமெண்ட். ஓகேங்களா? 80 to 100 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான். நல்லா படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஓகேவா? 22. அடுத்து 23 பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் த அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ. இதுவும் 5 மார்க் தான். ரொம்ப சிம்பிள் தான். அட்வர்டைஸ்மெண்ட்டாக ரொம்ப சிம்பிள் தான். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த அட்வர்டைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் 23ல் எழுதுறது பெஸ்ட். ஓகேவா? அதான் அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு. 23 பார்த்தீங்கன்னா ரைட் பேராகிராஃப் ஆஃப் அது பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. நீங்கள் 23ல் எழுதிக்கோங்க. ஓகேவா? அட்வர்டைஸ்மெண்ட் எழுதிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ ஓகே சில கூட கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்முடைய கௌதம் சேனல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கப்பா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செட் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்லோட் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்ட்கான வீடியோஸ் அண்ட் ஆனுவல் எக்ஸாம்க்கான வீடியோஸ் அண்ட் அடுத்த வருஷம் 10th வர போகிறீங்க. அதற்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் தான் வரப்போகுது மேற்கொண்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே மைடியா செல்ல குட்டீஸ், உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக எல்லா விஷயம் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே மைடியா செல்ல குட்டீஸ், தட்ஸ் இட். வீடியோ லேர்ன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.